இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண்ணொருவருக்கு 70,000 சுவிஸ் பிராங்குகள் செலுத்த வேண்டும் என அரசு அனுப்பிய நோட்டீஸ் பெரும் அதிர்ச்சியில் குறித்த பெண். சுவிட்சர்லாந்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கொரோனா காலத்திற்கு முந்தைய நிலையை அடைந்துள்ளதாக சுற்றுலா அலுவலகம் அறிவிப்பு. ஐன்சிடெல்ன் பகுதியில் நடைபெற்ற பாரிய போராட்டம். சட்டவிரோதமான எதிர்ப்பு குழுக்கள் செயல்பட்டதால் பதற்ற நிலை. ஸ்டெய்னன் ஹுசிங்கன் பகுதியில் நடந்த ஒரு துயரமான சம்பவம். இறந்த நிலையில் குழந்தை ஒன்று கண்டுபிடிப்பு. வெயின்ஃபெல்டனில் உள்ள ஒரு குடியிருப்பில் மர்ம பொருளால் மூச்சு திணறல் மற்றும் வாந்தி. குடியிருப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள். சூரிச்சின் மத்தியில் அமைந்துள்ள டிரான்சா கடையில் நடந்த கத்திக்குத்து தாக்குதல். சம்பவத்தில் ஒருவர் படுகாயம். தொடர்வன விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தில் வசித்து வரும் பெண்ணொருவருக்கு அரசு அனுப்பிய நோட்டீஸ் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கடிதத்தில் அவர் 70,000 சுவிஸ் பிராங்குகள் செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இத்தகவலை கண்டவுடன் அவர் பெரும் அதிர்ச்சியடைந்தார். ஜெனீவாவில் வசித்து வரும் இந்த பெண் அரசின் நிதி உதவியை பெற்று வருபவர். ஆனால் அவர் சுவிட்சர்லாந்திலேயே நிரந்தரமாக வசிக்கவில்லை என்பதற்காக அரசு அவருக்கு இந்த தொகையை திருப்பிச் செலுத்த வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பிரித்தானியாவுக்குச் சென்றதுடன் ஜனவரி மாதத்தின் தொடக்கத்திலும் அங்கு தங்கியிருந்ததாக அறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர் சுவிட்சர்லாந்தில் நிரந்தர வசிப்பாளர் அல்ல என முடிவெடுத்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்நிலையில் குறித்த பெண்தான் குற்றமற்றவர் என நிரூபிக்க சூப்பர் மார்க்கெட் லாயல்டி கார்டு பயன்படுத்தியதற்கான ஆதாரங்களை வழங்கி தான் ஜெனீவாவில் வசிக்கிறேன் என்பதை அரசு முன்பு நிரூபிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நோட்டீஸ் தவறாக அனுப்பப்பட்டது என்பதற்காக தனது சட்டத்தரணி அதிகாரிகளுக்கு எதிராக புகார் அளிக்கவும் திட்டமிட்டுள்ளார். அரசின் நிதி உதவியை பெற்று வசிப்பவர்கள் குறுகிய காலத்திற்கு வெளிநாடு செல்லலாம் என்பதையும் சட்டம் அனுமதிக்கிறது. ஆனால் இந்த நிலையில் அந்த விதிமுறைகள் எப்படி செயல்படுகின்றன என்பது தொடர்பாக சுவிட்சர்லாந்து அரசு எந்த முடிவிற்கு வருகிறது என்பதை இந்த வழக்கை கொண்டு எதிர்பார்க்க வேண்டும். சுவிட்சர்லாந்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை கொரோனா காலத்திற்கு முந்தைய நிலையை மீண்டும் அடைந்துள்ளது என்று சுற்றுலா அலுவலகம் அறிவித்துள்ளது. இந்த வளர்ச்சி சுவிஸ் சுற்றுலாத்துறைக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டு மட்டும் ஹோட்டல்களில் குறைந்தது ஒரு இரவு தங்கியுள்ள சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை சுமார் 43 மில்லியனை தாண்டியுள்ளது. இது சுற்றுலாத்துறையின் மீள்வை அதிகரிக்கும் ஒரு முக்கிய குறியீடாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்துக்கு அதிகளவில் வருகை தருபவர்கள் ஜேர்மனியர்கள். அவர்களை அடுத்து அமெரிக்கர்கள் முதலிடம் பிடித்துள்ளனர். குறிப்பாக 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது அமெரிக்க சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 14% அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் பிரித்தானியா, சீனா மற்றும் வளைகுடா நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள், விமான போக்குவரத்து செலவுகள் மற்றும் பயண விதிமுறைகளின் தாக்கத்தால் ஏற்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. சுவிட்சர்லாந்தின் சுற்றுலாத்துறை மீண்டும் தன் பழைய வேகத்தை அடைந்து வருகிறது என்பதால் இந்த வளர்ச்சி தொடருமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஷ்விசி கண்டோனில் உள்ள ஐன்சிடெல்ன் பகுதியில் நடைபெற்ற வலது நோக்கிய மாற்றத்திற்கு எதிராக என்ற போராட்டம் பெரும் கவனத்தை பெற்றது. இந்த போராட்டத்திற்கு எதிராக சட்டவிரோதமான எதிர்ப்பு குழுக்கள் செயல்பட்டதால் நிலைமை பதற்றமாக மாறியது. இதனை கட்டுப்படுத்த பெரும் போலீஸ் படை குவிக்கப்பட்டது. சனிக்கிழமை பிற்பகல் 1 மணி அளவில் ஐன்சிடெல்ன் நகரம் முழுவதும் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். வெளியூர் பயணிகளை நிறுத்தி அவர்கள் ஏன் அங்கு வந்துள்ளனர் என்பதை கேட்டனர். சாதாரண உடையில் வந்த போலீசார் ரயில்களில் சந்தேகத்திற்கிடமான நபர்களை தேடி இளைஞர்களை சோதித்து சிலரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கீகரிக்கப்பட்ட எதிர்ப்பு மற்றும் சட்டவிரோத எதிர்ப்பு என 2 அணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. வலதுசாரி அரசியலுக்கு எதிராக ஒப்புதல் பெற்ற போராட்டம் மாஸ் வோல் இயக்கத்தினரால் நடத்தப்பட்டது. அத்துடன் நிக்கோலா ரிமோல்டி தலைமையிலான சட்டவிரோத எதிர்ப்பு குழு போராட்டத்தில் கலந்து கொண்டது. இந்த போராட்டம் ஜெர்மனியில் நடைபெற்ற எக்ஸ்ட்ரீம் ரைட் கட்சியான AfD-க்கு எதிரான இயக்கத்தின் ஒரு பகுதியாகும். போராட்டத்தில் 50 பேரை மட்டும் அனுமதிக்க ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டிருந்த போதிலும் 250க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பிற்பகல் 2 மணிக்கு அதிகமான போராட்டக்காரர்கள் நகர சதுக்கத்தில் கூடவே பாதுகாப்பு காரணங்களால் சிலரை போலீசார் திருப்பி அனுப்பினர். அதே சமயத்தில் எதிர்ப்பாளர்கள் தெருக்களில் குவிந்தனர். நாஜி ஆதரவாளர்களுக்கும் பாசிச அரசியலுக்கும் எதிராக கோஷமிட்ட அங்கீகரிக்கப்பட்ட போராட்டக் குழுவை போலீசார் பாதுகாக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது.
பதற்றமான சூழலில் சிலர் பீர் போத்தல்களை வீசி மோதல் உருவாக போலீசார் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சட்டவிரோத எதிர்ப்பு குழுவினரால் அவதூறு கூச்சல்கள் எழுப்பப்பட்டன. முக்கிய போராட்டத்தை குறுக்கிட்டு குழப்பம் உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படவில்லை. ஏனெனில் போலீசார் கனரக பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் எதிர்ப்பு போராட்டத் தலைவர் நிக்கோலா ரிமோல்டி போராட்டப் பகுதியை அடைவதற்குள் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறுகிறார். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்து எல்லைக்கு அருகிலுள்ள ஸ்டெய்னன் ஹுசிங்கன் பகுதியில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் மக்களின் மனதை கலங்க வைத்துள்ளது. வியாழக்கிழமை ஒரு பெண் நடந்து சென்று கொண்டிருந்தபோது இறந்த நிலையில் குழந்தையைக் கண்டுள்ளார். உடனடியாக தகவல் கிடைத்த போலீசார் சம்பவ இடத்தை சுற்றி வளைத்து தீவிர விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். நகரின் ஓரத்தில் சாலைக்கு அருகில் குழந்தையின் உடல் காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் குழந்தையின் தாய் யார், குழந்தை எவ்வளவு நாட்களாக அங்கு இருந்தது போன்ற கேள்விகளுக்கு போலீசார் பதில் தேடி வருகிறார்கள். பிரேத பரிசோதனை மூலம் குழந்தையின் மரணத்திற்கு காரணம் என்ன என்பது உறுதிப்படுத்தப்பட உள்ளது. இந்த மர்ம மரணம் ஹுசிங்கன் மக்களை மிகவும் சோகத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. நகரின் நினைவிடத்தில் குட்டி தேவதையே நிம்மதியாக ஓய்வெடுங்கள் என்று ஓரிடத்தில் எழுதப்பட்டு மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டுள்ளது. பலரும் குழந்தையையும் அதன் தாயையும் நினைத்து மனவேதனை அடைகின்றனர். இந்நிலையில் உள்ளூர் மேயர் யூர்கன் ஷேஃபர் இது பயங்கரமான சம்பவம், இதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் என்று கூறியுள்ளார். மேலும் கவுன்சிலர் தாமஸ் பவுயர் இவ்வளவு இளம் உயிர் இழந்துவிட்டது மிகுந்த வருத்தமளிக்கிறது என தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த வழக்கு குறித்து தகவல் உள்ளவர்கள் முன்வருமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். வெயின்ஃபெல்டனில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தின் மர்ம பொருள் காரணமாக அங்கு இருந்தவர்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் வாந்தி உணர்வு ஏற்படுத்தியதால் அவசரகால சேவைகள் விரைந்து வந்தன. இச்சம்பவத்திற்கு பெப்பர் ஸ்பிரே தாக்கமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணியளவில் ஃப்ரவுன்ஃபெல்டில் உள்ள அவசர அழைப்பு மையத்திற்கு தகவல் கிடைத்தது. டூபூர் ஸ்ட்ராஸில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தின் திடீரென வெளிப்பட்ட ஒரு பொருள் அங்கு இருந்தவர்களுக்கு வாந்தி மற்றும் மூச்சு பிரச்சனையை ஏற்படுத்தியது. அதன்பின் அவசர சேவைகள் இடையே வந்தபோது பல குடியிருப்பாளர்கள் உடல் நலக்குறைவுடன் இருந்தனர். அனைவரையும் பாதுகாக்க கட்டிடம் முழுவதுமாக காலி செய்யப்பட்டது. தீயணைப்புத் துறையினர் காற்றோட்டிகள் மூலம் கட்டிடத்திற்குள் காற்றோட்டம் செய்தனர். மருத்துவ பரிசோதனையில் 9 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். பின்னர் காலை 4:30 மணியளவில் குடியிருப்பாளர்கள் மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். வெளியான பொருள் என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் பெப்பர் ஸ்ப்ரேயாக இருக்கலாம் என்பதற்கான தொடக்க அறிகுறிகள் உள்ளன. சம்பவம் தொடர்பாக போலீசார் இன்னும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தாக்குதலா அல்லது தவறுதலாக நடந்த சம்பவமா என்பதையும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். சூரிச்சின் மத்தியில் அமைந்துள்ள டிரான்சா கடையில் சனிக்கிழமை பிற்பகல் பாரிய போலீஸ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 41 வயது வாடிக்கையாளருக்கு எதிராக 28 வயது நபர் கத்திக்குத்து நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. காயமடைந்த நபர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் தாக்குதல் நடத்திய சந்தேக நபர் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டார். லாகர் ஸ்ட்ராஸில் உள்ள டிரான்சா கடைக்குள் நுழைந்த சந்தேக நபர் திடீரென 41 வயது வாடிக்கையாளரை தாக்கினார். இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. காயமடைந்த நபருக்கு துணை மருத்துவர்கள் உடனடி சிகிச்சை அளித்து ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சம்பவத்தை நேரில் கண்ட மிரியம் என்பவர் கூறுகையில், போலீசார் கடைக்குள் யாரையும் அனுமதிக்கவில்லை. குறைந்தது 8 போலீஸ் வாகனங்கள் மற்றும் ஒரு ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்தில் இருந்தன என்றார். மேலும் போர்வையால் போர்த்தப்பட்ட ஒருவரை போலீசார் கடைக்கு வெளியே அழைத்துச் சென்றதை அவர் பார்த்ததாகவும், பின்னர் சைரன் ஒலித்தபடியே ஆம்புலன்ஸ் சென்றதாகவும், மக்கள் பதற்றத்தில் இருந்ததாகவும், நிகழ்வின் காரணம் உடனடியாக தெரிந்திருக்கவில்லை என்றும் அவர் கூறினார். சம்பவம் தொடர்பாக சூரிச் கண்டோனல் போலீசார் மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சூரிச் தடயவியல் மற்றும் சட்ட மருத்துவ நிறுவனம் ஆகியவற்றின் நிபுணர்கள் ஆதாரங்களை சேகரித்து வருகின்றனர். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள்,
நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.